உன் டம கடுக்கு. டார்லிங்கா டார்லிங். ஓ வயசு என்ன அவ வயசு என்ன? தொப்ப தொங்கி போச்சு. வழுக்க வண்டலூருக்கு போகுது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவனோட பிளான், நீங்க 2 பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம், அதனால எனக்கு தான் நஷ்டம். ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங். அப்படிங்களா? அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங், நீ கொஞ்சம் இரு. உன் அண்ணன் எங்க? என்ன பழவிடா இது? கோயில் மணி அடிக்கிற மாதிரி கண்டவனும் அடிக்கிறான். அந்த மதுரைக்கார ஃபேமிலி எங்கடா இருக்காங்க? உங்களெல்லாம் ரவுடின்னு சொன்ன நாதாரி யாரா? மதுரைக்கார ஃபேமிலி எங்கடா இருக்கும்? மதுரையில தான் இருக்கும். மதுரையில எங்கடா இருப்பாங்க? அந்த நந்தா என்னையும் மோசம் பண்ணிட்டான். என் பங்கு கூட எனக்கு தராம ஏமாத்திட்டான். ஏய், பணம் உனக்கு கொடுக்கிறதுக்கு அது அவங்ககிட்ட இருந்தா தானடா. இவ்வளவு பணம் இப்படி ஈஸியா கிடைக்கும் நினைக்கவே இல்லடா. நானும் கூட நினைக்கல மாப்ள. நந்தா எங்கடா? தோடா இன்னொரு ட்விஸ்ட், லேட்டஸ்ட். அப்படின்னா நீ வந்தது பணத்துக்காக மட்டும் இல்லையா? இல்ல, நந்தாவுக்காக. அவன் இருக்கிற இடம் இவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் பெரிய அண்ணா கிட்ட இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஒக்கா மக்கா, இவன் சாதாரண ஆளு கிடையாது. சொல்றா, நந்தா எங்க? நீ அந்த நந்தாவை எதுக்காக தேடுற? ஏய், டாக்டர் நிர்மலா எங்க இருக்காங்க? அண்ணா. என்னடா அவங்க அம்மாவை தூக்கிட்டியா? அவங்க அம்மா இல்லன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. நீங்க தான் கொலை பண்ண வச்சீங்க. நான் கொலை பண்ணனா? ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்களேன். தேவேந்திரா, நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். நீ வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வைக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். என்ன அந்த சட்டம் கிழிஞ்சு கிடக்கு, மாத்தலாம்ல? போறோம் போறோம். அப்புறம் எங்க இருக்க போறோம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிறவ? வாடே. இனிமே வேலைக்கு ஆகுது மாமா. பெரிய மாமாக்கு போன் பண்ணு, உடனே வர சொல்லு மாமா. வேணாண்டா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே போன் பண்றியான அண்ணன் கோவப்படுவாரு. இது சின்ன விஷயம் இல்ல மாமா, பெரிய விஷயம். பெரிய மாமாவால மட்டும்தான் முடியும். லைன்ல இரு, தம்பிட்டு இருந்து போன். என்னடா எப்படி இருக்கீங்க? எதுவுமே சரியில்லை மாமா. ஒருத்தரை புடுங்க முடியாம எனக்கு போன் பண்றீங்களா? ஏய், அண்ணே, அவனை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. அவன் ரொம்ப மோசமானவன். ஒட்ட பசங்களா, இனிமே அவன் இந்த பூமியில இருக்க மாட்டான். அவன் இருக்கிறானோ இல்லையோ, நான் இருக்க மாட்டேன். நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கிறேன். அவங்க அம்மா மேல கை வச்சதுக்காக என் தம்பிய பப்ளிக்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அவனை கொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை பப்ளிக்ல வச்சு கொள்றேன். அவன் என்ன புடுங்குறான்னு நான் பாக்குறேன்.
கமலா மேடம் எங்க இருக்காங்க? ஓபியில இருக்காங்க. யாரோ நம்ம அம்மா கொல்ல பாக்குறாங்க ஐயா. வாங்க ஐயா, போய் காப்பாத்தலாம் வாங்க. ஐயோ, எனக்காக அப்பாவிகளை கொல்றானுங்களே. அவங்க ரொம்ப மோசமானவங்க. ப்ளீஸ். அம்மா, நீங்க இருந்தப்போ மாதிரியே ஆஸ்பத்திரியை நடத்துறேன். ஆனா உங்களை கொன்னவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அடியோட அழிச்சேன். ஐம் சாரி. அதனாலதான் அவன் சிட்டிக்குள்ள வந்தான். முத்துப்பாண்டியும் பகவானையும் போட்டு தள்ளலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா நந்தாவை போட்டு தள்ளுறதுக்கு அவன் இப்ப போய்கிட்டு இருக்கான். இருங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல சொல்றேன். நாம இறங்குறது நல்லதில்லை. நந்தா, வாடா வெள்ள. உன் சாவு உன்னை தேடி வந்திருக்கா. பெரியண்ணா அனுப்பி வச்சானா? அவனை விட பெரியவன் உன்னை படைச்சவன் அனுப்பியிருக்கான். நிர்மலா அம்மாவை கொண்டதுக்கு பழி வாங்க. அவ உன்னோட அம்மா தானா? அவ போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்க.
நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவனோட அடுத்த டார்கெட் நீங்க தான். என் டார்கெட் தான்டா அவன் டார்கெட் நான் இல்ல.